தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு அருளும் ஆறுதலின் மன்னா. என்னை மட்டும் பற்றிக்கொள், உன் குறைவுகளை நிறைவாக்கி நோய்களை நீக்கி ஆரோக்கியத்தோடும் செழிப்போடும் வாழ வைப்பேன். யாத்திராகமம் 23:25. உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஒரு மருத்துவர் கொடுக்கும் மருந்து நோயை மட்டுப்படுத்தலாம். ஆனால் நோயை வேரோடு பிடுங்கி எறியும் வல்லமை தேவனிடம் மட்டுமே உண்டு. வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று வாக்கு கொடுத்தவர் சர்வ வல்லவர். இன்று உங்கள் வருமானம் குறைவாக இருக்கலாம், அல்லது தீராத வியாதியால் நீங்கள் கலங்கலாம். ஆனால் நீங்கள் தேவனை முழு மனதோடு சேவிக்கும் போது உங்கள் சாதாரண அப்பமும் தண்ணீரும் கூட அற்புத உணவாக மாறும். அன்று சாரிபாத் விதவையின் வீட்டில் கடும் பஞ்சத்திலும் மாவும் எண்ணெயும் குறையாதபடி ஆசீர்வதித்த தேவன் இன்று உங்கள் வருமானத்தையும் பெருக செய்வார். உங்கள் சரீரத்தில் உள்ள பலவீனங்கள் விலகி போகும். கவலையை விட்டுவிட்டு தேவனை துதியுங்கள். உங்களுக்கு சுகமும் செழிப்பும் நிச்சயம் உண்டு. ஆமேன். ஜெபிப்போம். என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். சுகமளிக்கும் கர்த்தாவே, வியாதியோடும் வறுமையோடும் போராடும் உமது பிள்ளைகளை தொடும். எல்லா வியாதிகளும் இவர்களை விட்டு இப்பொழுதே விலகட்டும். பூரண ஆரோக்கியத்தையும் தெய்வீக செழிப்பையும் தந்து மகிழ்ச்சியாய் வாழ கிருபை செய்யும். எல்லா கடன் பிரச்சனையிலிருந்து விடுவித்து உம்மை சேவிக்கிற இவர்களின் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதியும். இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் பிள்ளைகளின் இந்த புதிய ஆண்டை உமது நன்மையும் கிருபையும் தொடர பண்ணும். பிதாவே, இயேசுவின் வருகையில் நான் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும்படி என்னை தகுதிப்படுத்தும், தயார்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.